और क्या பாபா சொல்கிறார், பிறகு என்ன? बाप अगर प्रत्यक्ष होता है तो सब पहचान लेंगे। தந்தை ஒருவேளை பிரத்யட்சமாகிவிட்டால் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். सब पहले माला मणके के पास नजदीक पहुंच जाएंगे। அனைவரும் முதலில் மாலையின் பக்கத்தில் சென்று விடுவார்கள். बाप गुप्त रहेगा தந்தை மறைமுகமாக இருந்தால் तो जो ज्यादा पुरुषार्थी होंगे, அப்பொழுது யார் அதிகமான புருஷார்த்திகளோ, तीव्र पुरुषार्थी, தீவிர புருஷார்த்திகளோ, उनकी बुद्धि में ही क्लियर होगा। அவர்கள் புத்தியில் தான் கிளியராக இருக்கும். जितना जो अव्यक्त स्टेज में टिकेगा बाप को पकड़ेगा। யார் எந்த அளவிற்கு அவ்வக்த ஸ்டேஜில் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு தந்தையை பிடித்துக் கொள்வார்கள். अव्यक्त स्टेज में स्थिर नहीं होगा तो அவ்வக்த ஸ்டேஜில் நிலையாக இல்லை என்றால் बाप की पकड़ से दूर हो जाएगा। அவர்கள் தந்தையின் பிடியிலிருந்து தூரமாகி விடுவார்கள். தந்தையை தெரிந்து கொள்ள முடியாது. माला से भी दूर हो जाएगा। மாலையில் இருந்தும் தூரமாகி விடுவார்கள். जैसे आदि में नाम रूप गुप्त हो गए। மாணவர் கேட்கிறார், பாபா முரளியில் சொல்லியிருக்கிறார், எப்படி ஆரம்பத்தில் தந்தையின் பெயர் உருவம் மறைமுகமாகிவிட்டது, जैसे अंत में हो जाना है। அதே போல் கடைசியிலும் ஆகிவிட வேண்டும். अगर अंत में ये गुप्त नहीं होगा பாபா சொல்கிறார், ஒருவேளை கடைசியில் இவர் மறைமுகமாக ஆகவில்லை என்றால் तो डूबी जा की शूटिंग एडवांस पार्टी में कैसे होगी। பிறகு டூபிஜா என்ற ஷூட்டிங் அட்வான்ஸ் பார்ட்டியில் எப்படி நடக்கும்? அதாவது ஏணிப்படி படத்தில் டூபிஜா என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது தேவிகளை நன்றாக அலங்காரம் செய்து பிறகு மூழ்கடிப்பதற்கான ஷூட்டிங். அதாவது தீதி தாதிகளுக்கு எப்படி அதிகமாக புகழ் பாடுகிறார்கள், பிறகு அவர்களினுடைய மதிப்பு மரியாதை மூழ்கடித்து விடுகிறார்கள். उसी एक ही पर्सनालिटी की बात है। அந்த ஒரு பர்சனாலிட்டியின் விஷயம். जो एक प्रत्यक्ष होता है तो सारी दुनिया जो झूठी है, அந்த ஒருவர் பிரத்யட்சமாகிறார். பிறகு முழு உலகம் பொய்யான உலகம் என்ன உள்ளதோ वो डूबी जा हो जाती है। அது மூழ்கடிக்கப்பட்டு விடுகிறது. सारे देवी देवताएं सब डूबी जा। அனைத்து தேவி தேவதைகளும் அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். एक सच्चा बाकी सब झूठे। ஒருவர் உண்மையானவர், மற்ற அனைவரும் பொய்யானவர்கள். एक की कथा गाई जाती है, सत्यनारायण की कथा। ஒருவரின் கதை சொல்லப்படுகிறது, ஒரு சத்யநாராயணின் கதை சொல்லப்படுகிறது. अभी तो कितने अवतार इकट्ठे हो रहे हैं। இப்பொழுது எத்தனை அவதாரங்கள் மொத்தமாக சேர்கிறார்கள். ये ब्रह्मा बल चला जावे, ये बाप बल चला जावे, இந்த பிரம்மா போனாலும் பரவாயில்லை, பாப் தந்தை சென்றாலும் பரவாயில்லை, तो भी माँ अंत तक पालना करती रहेगी। ஆனாலும் மா கடைசி வரை பாலனை செய்து கொண்டே இருப்பார். बाप चला जाएगी तो बात नहीं की बाबा ने बोला। हाँ, மாணவர், தந்தை சென்று விடுவார், இதை பற்றி முரளியில் சொல்லவில்லை தானே? பாபா சொல்கிறார், बाबा चला जाएगा लेकिन अम्मा अंत तक रहेगी, तभी तो பாபா சென்று விடுவார், மம்மா கடைசி வரை இருப்பார். அப்பொழுதுதானே मम्मा के शरीर छोड़ने के बाद जब बाबा ने शरीर छोड़ दिया மம்மா சரீரம் விட்ட பிறகு, பாபா எப்பொழுது சரீரம் விட்டு விட்டாரோ तो ढेर सारी टूट गई। मम्मा की शरीर छोड़ने के बाद பிறகு மம்மா சரீரம் விட்ட பிறகு நிறைய பேர் ஞானத்தை விட்டு சென்று விட்டார்கள். मम्मा ने जब शरीर छोड़ा ना மம்மா எப்பொழுது சரீரத்தை விட்டாரோ तो ढेर सारे ब्राह्मण जो मम्मा के ऊपर ज्यादा विश्वास करते थे, அப்பொழுது நிறைய பிராமணர்கள் யார் மம்மா மீது அதிகமாக விசுவாசம் செய்தார்களோ, मम्मा को ज्यादा फॉलो करते थे, மம்மாவை அதிகமாக பின்பற்றினார்களோ, मम्मा से ज्यादा प्यार करते थे, மம்மா மீது அதிகமாக அன்பு காட்டினார்களோ, और अब टूट गए।
அவர்கள் ஞானத்தை விட்டு சென்று விட்டார்கள். इसी बात पर कि बाबा எந்த விஷயத்தினால்? ने तो बोला था बाबा भल चला जावे, ஏனென்றால் பாபா சொல்லியிருக்கிறார், பாபாவே போனாலும் பரவாயில்லை, लेकिन मम्मा अंत तक पार्ट बजाएगी. ஆனால் மம்மா கடைசி வரை பாட்டு செய்வார். बात को समझा नहीं இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. कि कौन सी मम्मा कौन सा बाबा. அதாவது எந்த மம்மா எந்த பாபா. मुरली में तो बाबा ने क्लियर कर दिया, முரளியில் பாபா கிளியராக சொல்லிவிட்டார். ब्रह्मा सरस्वती को मम्मा बाबा नहीं कहेंगे. அதாவது பிரம்மா சரஸ்வதியை மம்மா பாபா என்று சொல்ல முடியாது. तो उनकी तो बात ही नहीं थी. இது அவர்களினுடைய விஷயத்தை பற்றி இல்லை. यहाँ ये बात लागू होती है. இந்த விஷயம் இங்கேதான் பொருந்தும். क्या ये बाबा भल चला जावे, இந்த பாபாவே போனாலும் பரவாயில்லை, लेकिन मम्मा अंत तक पालना करेगी. ஆனால் மம்மா கடைசி வரை பாலனை செய்வார். बहुत बड़ी पालना का रूप हो जाएगा. மிகப்பெரிய பாலனைக்கான உருவமாகிவிடும். पालना का रूप हो जाएगा, फिर 2 बार देवी पालना का रूप हो जाएगा बड़ा, பாலனைக்கான உருவம் பெரியதாகிவிடும். राज करेगा खालसा. ராஜ் கரேகா கால்சா, அதாவது கால்சா தூய்மையான ஆத்மா ராஜ்யம் செய்வார். फिर भी देवी को तो डुबाएंगे ना लास्ट में, है वापस देवी को तो सच्चाई क्या, सच्चाई क्या आत्माओं की होती है. உண்மை ஆத்மாக்களினுடையது உண்மையானதா? 2 बार देवी को डुबाया. सच्चाई क्या आत्माओं की होती है. ஆத்மாக்களுடையது உண்மையானதா कि बाप की होती है. बाप அல்லது தந்தையினுடையது உண்மையானதா? அல்லது தந்தையினுடையது உண்மையானதா? परमात्मा बाप की होती है. தந்தை பரமாத்மா தந்தையினுடையதா? तो सच्चाई प्रत्यक्ष होगी कि नहीं, झूठे प्रत्यक्ष होंगे. அப்பொழுது உண்மை வெளிப்படுவாரா அல்லது பொய்யானவர்கள் வெளிப்படுவார்களா? फिर உண்மைதான் வெளிப்படும். மாணவர்கள் சொல்கிறார்கள், பாபா சொல்கிறார், பிறகு अभी तक उलहना देते रहते हैं बाबा व्यक्त क्यों हुआ. இப்பொழுது வரை கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஏன் பாபா அவ்வக்தமானார்? कौन उलहना देते हैं? யார் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள்? बीके उलहना देते हैं या पीवी के उलहना देते हैं? பிகே கம்ப்ளைண்ட் செய்கிறார்களா அல்லது பிபிகே கம்ப்ளைண்ட் செய்கிறார்களா? उलहना देते रहते हैं. கம்ப்ளைண்ட் செய்து கொண்டே இருக்கிறார்கள். तो बाप भी उलहना देता है அப்பொழுது தந்தையும் கூட புகார் செய்கிறார். कि साकार में होते हुए भी அதாவது சாக்கரத்தில் இருந்த போதும் கூட बाप समान कब बनेंगे. தந்தைக்கு சமமாக எப்பொழுது ஆவீர்கள்? ऐसे नहीं है कि बाप साकार में नहीं है. தந்தை சாக்காரத்தில் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. साकार तो है, சாக்காரத்தில் இருக்கிறார் தான், लेकिन अव्यक्त स्टेज नहीं पकड़ते. ஆனால் அவ்வக்த ஸ்டேஜை பிடித்துக் கொள்வதில்லை, निराकारी स्टेज नहीं पकड़ते, நிராகாரி ஸ்டேஜை பிடித்துக் கொள்வதில்லை. जो कि मुरली में ही इशारा दे दिया था. ஏனென்றால் முரளியிலேயே சைகை சொல்லி இருக்கிறார், आत्मिक स्टेज में जो ठहरते जाएंगे ஆத்மீக ஸ்திதியில் யார் நிலையாகி கொண்டே இருக்கிறீர்களோ वो बाप दादा को पहचानते जाएंगे. அவர்கள் பாப்தாதாவை தெரிந்து கொண்டே இருப்பார்கள்.